கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கொரிந்து பட்டணம் மிகப்பெரிய பன்முக பிஸ்னஸ் சென்டராக இருந்தபடினாலே, அங்கே கண்டிப்பாக ஏமாற்றுதலும் வழக்குகளும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அதற்கென்று சிறிய கோர்ட்டு அங்கே செயல்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் உலகளாவிய கப்பல் துறைமுகமாக அது இருந்தபடினாலும், உலகளாவிய மக்கள் தங்கள் பொருட்களை அங்கே வந்து இறக்குவதும் ஏற்றுமதி செய்வதும் அங்கிருந்து வாங்கி செல்வதும் இப்படி மிகப்பெரிய வணிக வளாகமாக, வணிக ஸ்தலமாக அது இருந்தபடியினாலே அநேக வணிக சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே இப்படியெல்லாம் போலீஸ்காரவங்க இதை பட்டணங்களிலே இவைகளை நீங்கள் ஆழமாக அதிகமாக பார்க்க முடியும். பணம் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் இப்படிப்பட்ட அநேக விதமான பண பரிவர்த்தனைகள் நடக்கும். அதெல்லாம் அநேக வழக்குகள் உண்டாயிருக்கும். இப்படி தங்களுடைய தேவைகளை குறித்தும் தங்களுடைய உரிமைகளை குறித்தும் வழக்குகள் மூலமாக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருந்த மக்கள் மத்தியிலே திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருச்சபைக்குள்ளாக வந்த பின்பு அவர்கள் எதிராளிகளாகவோ அல்லது அவர்களை எதிர்ப்பவர்களாகவோ காணப்படாமல் அவர்கள் சகோதரர்களாக, கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் குணத்தையும் சகித்து கொள்கிற குணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வகுப்பறை தான் திருச்சபை. பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது கொரிந்து திருச்சபையானது மிக பிரத்யேகமாக வளர்ந்திருக்க வேண்டும், அநேக விசுவாசிகளை உள்ளடக்கியதாக காணப்பட வேண்டும். ஏனெனில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பிலாசபர்ஸ் முதற்கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டார்களோ அவைகளையெல்லாம் தனக்கு இணையாக பவுல் எடுத்து வைத்து காட்டுவதை பார்க்கும் பொழுது, பவுல் அந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு பேசு பொருளாக அல்லது பேசப்படும் ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். அதாவது விசுவாசிகள் அல்லாத புறஜாதி மக்கள் மத்தியிலே உயர்ந்த பண பலம் உள்ளவர்கள் கூட பவுலை அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு பவுல் அங்கே ஒரு விமர்சனையான ஆளாக இருந்திருக்க வேண்டும். உங்களில் ஒருவனும் வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிற திருச்சபை மக்கள் அநீதக்காரரிடத்திலே போக தேவை என்னவென்றால், இவர்கள் சம்பாதித்தது அல்லது இந்த குற்றம் சார்ந்த காரியமானது அநீதத்தினால் உண்டானதாக இருந்திருக்கும். அதனால் அவர்கள் பரிசுத்தவான்களிடத்திலே போகாமல் அநீதக்காரரிடத்திலே செல்கிறார்கள் அல்லது உலக மார்க்கமாய் வாழ்கிற நியாயம் தீர்க்கிற மக்களிடத்திலே செல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம். காரணம், அவர்கள் தங்களுக்கு சாதகமான வழக்கு விசாரணை நடக்க வேண்டும், தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அப்படி செய்கிறார்கள். பவுல் இங்கே திருச்சபை மக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். அவர்களுக்கு சரியான வழிகாட்ட விரும்புகிறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அல்லது கிரியைகளை குறித்து, மனதின் எண்ணங்களை குறித்து நியாயம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அப்படி மைன்யூட்டான வழக்குகள் எல்லாம் நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் பரிசுத்தவான்களை நியமித்திருக்கிறார். இந்த உலக சம்பத்து, உலக காரியங்களுக்காக நீங்கள் தொடுத்துகிற வழக்கெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இராது. அவைகளை ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் திருச்சபையிலே முன்னோர்களை அணுக வேண்டுமே ஒழிய நீங்கள் புறஜாதி மக்களிடத்தில், அதாவது கவர்மெண்ட் கோர்ட்டு மூலியமாக நீங்கள் அதை தீர்க்க தேவையில்லை என்று அறிவுரை சொல்லுவதற்காக பரலோக நிகழ்வையும் பரலோகத்திலே பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களை கூட நியாயம் தீர்க்கும் அளவுக்கு மனிதனுக்கு தேவன் உரிமைகளை கொடுத்திருக்கிறார் என்றும், தேவ திருச்சபையானது எவ்வளவு பெருமையானது, மிகுந்த மதிப்புடையது, வல்லமை உள்ளது, தேவனுடைய பார்வையில் அது விலையேற பெற்றது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். அதை நீங்கள் 1-5 வசனங்கள் வரைக்கும் இதை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். 4ஆம் வசனம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால், பூமியில் உள்ள சம்பத்துகளுக்காக உரிமைகளுக்காக வழக்குகள் இருக்குமானால், நீங்கள் உங்கள் சபையிலே சிறியவன் என்று சொல்லக்கூடிய, விசுவாசத்தில் பலவீனன் என்று சொல்லக்கூடியவன் கூட அந்த நியாயத்தை அவன் தீர்த்து விட முடியும்.
உங்களுக்கு வெட்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி தான் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். திருச்சபையிலே இவ்வளவு மேன்மையான இடத்திலே வளர்ந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு இதை குறித்து நிதானிக்கக்கூடிய தீர்க்க விவேகம், நடுநிலையான ஒரு விவேகம் உரிய மனதன் ஒருவரும் கூடவா இல்லை என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். திருச்சபையிலே கூடி வருகிற ஒரு சகோதரன் மற்ற சகோதரனுக்கு விரோதமாக வழக்கு போடுகிறான். அதை அவிசுவாசிகள் காணும்படியாக அவலட்சணமான காரியங்களை நடப்பித்து வழக்காடுகிறான். அப்படி நீங்கள் சகோதரன் ஒரு சகோதரனுக்கு விரோதமாக வழக்காடுவது குற்றமாயிருக்கிறது. கோர்ட்டு கேஸு ஃபைல் பண்ணுவது குற்றமாயிருக்கிறது. நீங்கள் புறஜாதியர் ஏளனமாய் பார்த்து சிரிப்பதை கிறிஸ்துவர்களுக்கு சகோதரனாம், சிநேகிதனாம், இவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாம். ஆனால் சகோதரர்கள் அடித்து கொள்வார்களாம். அதை நியாயந்திருக்க நாம் போக வேண்டுமாம், அல்லது நமது கோர்ட்டிலே வந்து நியாயந்திருக்கும்படி அவர்கள் அப்ளிகேஷன் போடுவார்களாம் என்று சொல்லி அந்நியர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நையாண்டி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வழக்குகள் இருக்கிறது. நீங்கள் ஏன் கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்று நினைத்து அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது? கிறிஸ்துவ நிமித்தமாக இந்த உலக பொருட்களிலே உங்களுக்கு நஷ்டம் உண்டானால் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் நீங்கள் மன்னிக்க வேண்டும். ஏன் உங்களால் அப்படி செய்ய முடியவில்லை? நீங்களோ அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். 8, 9 வசனங்களிலே இதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த உலக பிரகார மக்கள் நம்மளை பொல்லாத தவறான ஆலோசனைகளை கொடுத்து வஞ்சிப்பார்கள். அப்படி வஞ்சனைக்கு உட்படாதபடிக்கு பிசாசானவன் அவர்கள் மூலமாக பிதாவிடத்தில் நம்மை பிரிக்கும் வஞ்சனையான காரியங்களை செய்யாதபடிக்கு நீங்கள் நஷ்டத்தை சகித்து கொள்ளுங்கள். சகோதரனுக்கு விட்டு கொடுங்கள். ஏனெனில் வேசி மார்க்கத்தாரும், விக்கிராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புரட்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. இச்சை என்கிற ஒரு பாவம் நமக்குள்ளாக நுழைந்து விட்டால் தொடர்ந்து இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் நமக்குள்ளாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கொரிந்து பட்டணத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் மிக மலிவாய் காணப்பட்டது, அதாவது எங்கும் காணப்பட்டது என்று சொல்லலாம். வேசி மார்க்கம், திருமணமாகாமலே தவறான பாலியல் தொடர்பிலே உரியவர்கள். விபச்சாரம் என்றால் திருமணமான பின்பு ஆணோ பெண்ணோ தவறான உறவுகளிலே இருப்பது. சுய புணர்ச்சிக்காரர், தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்வது. ஆண் புரட்சிக்காரர், ஆணோடே வாழ்வது. இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்கள் திருடுக்கும், பொருளாசைக்கும், வெறித்தனத்திற்கும், உதாசீனத்திற்கும், கொள்ளையிடுவதற்கும் ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது பாவம்தான் என்று வேதம் நியாயம் தீர்க்கிறது. திருடரும் கொள்ளைக்காரரும் என்று ஏன் 2 சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், திருடு என்றால் பிறருடைய பொருளை அவர்களுக்கு தெரியாமல் அபகரித்து கொள்வது, அவர்களுக்கு தெரியாமல் திருடி விடுவது. கொள்ளை என்பது அவர்களை மிரட்டி, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்களை மிரட்டி பகிரங்கமாக அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வது கொள்ளை. மனிதர்களை உதாசீனப்படுத்துவது கூட பாவம்தான் என்று 10 வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய்த்தான் இருந்தீர்கள். நீங்கள் கொழுந்தியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இப்படித்தான் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி இரட்சிப்பின் படிநிலையை அங்கே சுட்டி காட்டுகிறார். கழுவப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், அதன் மூலமாக நீதிமானாக்கப்படுதல். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இனி இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்பது கழுவப்படுதலுக்கு அடையாளம். ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது பரிசுத்தமாக்கப்படுதல். அப்படி வாழும்போது கிறிஸ்து நமக்குள்ளாக வந்து நமது இருதயத்திலும் வாழ்விலும் அவர் தங்கி வாசம் செய்து வாழும்போது கிறிஸ்துவை போல நீதிமானாக்கப்படுகிறோம். 12 பாலியல் ஒடுக்கக்கேடான வாழ்வியலை குறித்து மிக கவனமாக அவர் சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். பவுல் கூறுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஏனெனில் அநேக பிலாசபஸரும் பலவிதமான மார்க்கத்தை உடையவர்களும் அவர்கள் அந்த குழுக்களை நடத்தக்கூடிய குருமார்கள் தாங்கள் பிறருக்கு தலைவர்களாய் குருவாய் இருப்பதினாலே தாங்கள் விரும்புகிற சகலத்தையும் அனுபவிக்க எங்களுக்கு உரிமை உண்டு என்று பொதுவாக அவர்கள் அப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவ குழு மார்க்கம்,
அந்த மார்க்கத்தின் வழிகாட்டியாக தலைவராக பவுல் இருக்கிறார். புரிந்து கொள்வதற்காக பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், எபிக்யூரியனிசம், பிலாசபி என்று பல குழுக்களை, பல மார்க்கங்களை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த குழுக்கள், அந்த மார்க்கத்தினுடைய தலைவர்கள் தங்களுக்கு விருப்பமான எதை வேணாலும் அவர்கள் அனுபவித்து கொள்ளலாம், யாருடைய பொருளை வேணாலும் அபகரித்து கொள்ளலாம், அனுபவித்து கொள்ளலாம், ஏனெனில் அவர்களுக்கு உரிமை உண்டு என்ற ஒரு கோட்பாடு அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. அதை பவுல் இங்கே சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படியும் சொசைட்டியோட அனுமதியின்படி எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற எனக்கு அது தகுதியாயிராது. உரிமை வேறு, அதிகாரம் வேறு, தகுதி வேறு என்பதை இங்கே பவுல் சுட்டி காட்டுகிறார். நான் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் தாழ்மையை, கிறிஸ்துவின் மன்னிப்பை, கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை, ஏற்றுக்கொள்ளுதலை பிரசங்கிக்கிற நான் அதற்கு தகுந்தபடியான வாழ்வியலை உடையவனாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்றால் உணவு, உடை, உறைவிடம், உறவு, எந்த ஒரு காரியத்திலும் அவர் தனக்கான விருப்பத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் கிறிஸ்தவன் நிமித்தமாக தகுதியான உடை, தகுதியான உணவு, தகுதியான உறைவிடம், தகுதியான உறவு, இப்படி அவர் எல்லாவற்றையும் தகுதிக்கு அடிப்படையிலே அதை அவர் பயன்படுத்துகிறாராம். ஏனெனில் எதற்கும் நான் அடிமைப்பட விரும்பவில்லை, நான் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனம் வேணும். போஜனம் எங்கே இருக்கும்? வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். வயிறுக்கு என்ன வேணும்? போஜனம் வேணும். அது ஒரு பழமொழி. இதை எபிக்யூரியனிசத்துடைய பழமொழி. ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். போஜனமும் அழிந்து போகும், வயிறும் அழிந்து போகும். இந்த சரீரத்தை வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே தேவன் படைத்தார். அந்த கர்த்தரே இந்த சரீரத்திற்கு உரியவர். ஆதலால் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த சரீரத்திலிருந்து புதிய மேனியாக உயிர்த்தெழ பண்ணினார். நமக்கும் தமது வல்லமையினாலே அப்படித்தான் இந்த மேனியிலிருந்து புதிய மேனியை உருவாக்குவார். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை நாம் அவலட்சணமாகவோ அல்லது அதிக பேணி பாதுகாக்கவோ கூடாது. அதை தேவனுக்கு உகந்த உரிய சரீரமாக நினைத்து நாம் பாவிக்க வேண்டும். இந்த மேனியிலே, இந்த சரீரத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதும், இந்த சரீரத்திலே நமது ஆத்துமா வாழுவு செய்வதனாலே நமது ஆத்துமாவின் முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கும், ஆவி கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுவதற்கும் நாம் இந்த சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் பணிகளை செய்வதற்கு நமது அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்திலே இந்த காரியங்களெல்லாம் நாம் செய்யாவிட்டால் உயிர்த்தெழுதலிலே புதிய சரீரத்தை பெற்றுக்கொள்வது இயலாத காரியம். இந்த சரீரம்தான் மறுரூபமாக்கப்படுகிறது. கிறிஸ்துவை எல்லோரும் அடையாளம் கண்டு கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து ஆபிரகாம் மடியிலே அமர்ந்திருந்த லாசருவை அந்த ஐஸ்வர்ய